ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் முருகனுடைய மூல மந்திரம். இதை ஒவ்வொரு தாமரை வைக்கும் பொழுது நம்ம என்னென்னா இந்த மூல மந்திரத்தை சொல்லி இந்த தாமரையை வைங்க. அப்போ 6 முகமாக முருகன் தோன்றக்கூடிய ஒரு விஷயந்தான் இதனுடைய முறை. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வச்சிடறோம். அதற்கு பிறகு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நெய்வேத்திய லிஸ்ட். நெய்வேத்தியம் எடுத்துக்கிறீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம் அப்படிங்கிறது பஞ்சபூத தத்துவத்தை இயக்கக்கூடியது. ஸோ பஞ்சாமிர்தம், இன்னொன்று தேன் தினை மாவு, அது மட்டும் இல்லாமல் பாலில் குங்குமப்பூ, அதே மாதிரி நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இது போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாலை வச்சுருங்க. ஸோ இந்த பாலுக்கு பின்னாடி என்னென்னா குருச்சந்திர யோகத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த குங்குமப்பூ பால். ஏன்னா குங்குமப்பூ அப்படிங்கும் பொழுது நமக்கு குரு, அந்த பால் அப்படிங்கிறது சந்திரன். ஸோ இதுவுமே நமக்கு இந்த கடகராசியை இயக்கக்கூடியது தான். கடகராசி தான் அதிர்ஷ்டம். ஸோ இந்த குங்குமப்பூ பால் மஸ்ட்டு. ஸோ பஞ்சாமிர்தம், தேன் தினை மாவு இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நெய்வேத்திய லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. பூவன் வாழைப்பழம் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பூவன் வாழைப்பழமும் இதில் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் அதே மாதிரி பாயாசம், இந்த இனிப்பு வகைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முருகனுக்கு நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். ஆனால் மஸ்ட்டு 3 என்னென்னா பஞ்சாமிர்தம், அதே மாதிரி தேன் தினை மாவு, குங்குமப்பூ பால், பூவன் வாழைப்பழம் இதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் நெய்வேத்திய லிஸ்ட்டு. ஸோ அடுத்து நம்ம படிக்கக்கூடிய மந்திரம். ஏன்னா எந்திரம் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மந்திரம். ஸோ இந்த பூஜை பண்ணும் பொழுது அப்போ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விளக்கு ஒளியில் இந்த எந்திரத்தை நம்ம மனதில் பதிய வச்சுக்க போகிறோம். மாலை 6 மணிக்கு இந்த பூஜையை பண்ணுங்கள்.